ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் 1 வீக்கா வீட்டில் ரெனோவேஷன், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஸ்டே பண்ணதுன்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிருஷானுக்கு டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சதும் இந்தியா போகலான்னு ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி தான் பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டோம். நேற்று கிருஷானுக்கு எக்ஸாம் முடிஞ்சது, இன்னைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போ இந்தியா போனாலும் குறைஞ்சது ஒரு மாசமாச்சும் ஸ்டே பண்ணுவோம். பட் இந்த டைம் ரொம்பவே ஷார்ட் ட்ரிப் தான், ஒரு வாரம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வாரத்தில் என்ன ஃபங்க்ஷன் வருது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கிறனால பார்ட் பை பார்ட்டா அப்லோட் பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுறதுக்கு எப்படியும் 10 to 15 டேஸ் ஆயிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்தது என்னமோ 1 வீக்கா இருந்தாலும் நம்ம வழக்கம் போல எல்லாரோடய சேர்ந்து மூவியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் உடனே தேட்டருக்கு கிளம்பிட்டோம். நம்ம நிலன் குட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்த அதே தேட்டருக்கு தான் இப்போவும் வந்திருக்கோம். வந்த 2 நாளுமே ரொம்ப பிஸியாக இருந்தது, ஷாப்பிங் அது இதுன்னு சொல்லி. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ரிலாக்ஸாக மூவி போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் இப்படி ஒரு மூவிக்கு பிளான் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. சின்ன பசங்களை வச்சு கொஞ்சம் காமெடியும் இருந்துச்சு, அதே சமயம் ஹார்ட் டச்சிங்காகவும் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்தது மூவி. எல்லாருமே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னோட மாமா அத்தைக்கு 50வது வருஷ கல்யாண நாள் செலிப்ரேஷன் தான் இப்போ நடக்க போகுது. ஸோ அதுக்காக ஷாப்பிங் எல்லாமே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணோம். நார்மல் டேஸ்லயே மருதாணி வைக்க ஆசைப்படுவோம். ஃபங்க்ஷன்னா சொல்லவா வேணும். எல்லாரும் நல்லா மருதாணி எல்லாம் வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. கல்யாண நாளுக்கு திருக்கடையூர் போறது மட்டும்தான் எங்களோட பிளானா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஊர்லயும் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் வந்ததுனால நானும் என்னோட அத்தையும் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்துட்டோம். எனக்கு இங்க அவ்வளவா கடையெல்லாம் தெரியாது. எப்போதுமே எங்க அண்ணிங்களோட தான் வருவோம். பட் இந்த டைம் நானும் அத்தையும் மட்டும் தான் வந்தோம். புது மண்டபம் இங்க தானே இருக்கு அப்படின்னு நான் கேட்க, ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா இடம் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல கூட்டிட்டு போனாங்க என்னோட அத்தை. ஸோ இங்க வந்துட்டு நாங்க வந்து என்னெல்லாம் வாங்குனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன தட்டு, அப்புறம் மஞ்சள், கிழங்கு, குங்குமம் இதெல்லாம் வச்சு குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த செட் எல்லாமே நாங்க இங்க வாங்குனோம். இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலையா இருந்தனால ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணுங்கன்னு எங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. போனவங்களுக்கு இன்னும் வேலை முடியலைன்னு சொன்னதும், சரி நம்ம ஆட்டோல போலான்ட்டு ஆட்டோ கூப்பிட போன நேரம் பார்த்து கரெக்டா மீனாட்சி அம்மன் ஊர்வலம் வந்துச்சு. ஸோ அப்படியே சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்க ஆட்டோல ஏறி பூ மார்க்கெட் போய் அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு போனோம். நாங்களும் போக கரெக்டா வேனும் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் அப்படியே கிளம்பி வேன்ல வந்து இன்னைக்கு வந்து நாங்க தஞ்சாவூர் போறோம். ஸோ இந்த வீடியோல நீங்க தஞ்சாவூர் வரைக்கும் தான் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு திருக்கடையூர்ல எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோல தஞ்சாவூர் கோவில் எப்படி இருக்கு எல்லாமே வந்து நீங்க அப்படியே பாருங்க. வந்ததும் முதல்ல நாங்க அப்படியே லைட்டா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்த்துட்டோம். உள்ள வீடியோஸ் எல்லாம் அலவுட் இல்ல. சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் பட்டையெல்லாம் அடிச்சு விட்டு செம்ம காமெடி நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம நிலனுக்கு அடிச்ச பட்டைய அழிச்சிட்டான்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன புடிச்சு, அவனுக்கு திரும்பவும் வந்து பட்டைய அடிச்சு எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தாங்க.
ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்துட்டு அப்படியே ஃபுல்லா சுத்தி வந்து பார்த்துட்டு இருந்தோம். வெளியில வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு கோவில். அதுவும் அந்த லைட்டிங்ஸ்க்கு அப்புறமா வந்து சூப்பரா இருந்துச்சு. எங்க போனாலும் இந்த ஷாப்பிங் அப்படின்ற பேர்ல கடைகள சுத்தி பார்க்கறது நம்மளுக்கு சொல்லவா வேணும்? சும்மானாலும் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம்ன்னு பார்த்துட்டு இருந்தோம். மாமாக்கு வந்து வீல் சேர் வச்சு கூட்டு போனனால அவங்க சீக்கிரமே தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆன் தி வேல தஞ்சாவூர் பெரிய கோவில் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம கும்பகோணத்துல திருக்கடையூர் தான் போறோம். அங்க தான் ஹோட்டலும் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு என்னலாம் நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Vidya.